உணவு வழங்குவது மூதாதையருக்கு திதி கொடுத்த புண்ணியம் கிடைக்கும். மதுரையில் கடந்த 4 வருடங்களாக ரோட்டோரத்தில் வறியவர்கள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தினமும் 300 பேருக்கு மதிய உணவு வழங்கும் திட்டத்திற்கு நீங்களும் உதவலாமே. மேலும் தொடர்புக்கு மதுரையின் அட்சய பாத்திரம் டிரஸ்ட் சேர்மன் நெல்லை பாலு 9442630815. காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தன் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். நாம் ஒவ்வொரு நாளும் காஞ்சி மகா பெரியவர் தொட்டு ஏதேனும் ஒரு செய்தியை தொடர்ச்சியாக அனுபவித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் காஞ்சிபுரத்திலே பிரதோஷம் வெங்கட்ராமன் மாமா என்று ஒருவர் இருந்தார். மகா பெரியவர் மீது மிகுந்த பக்தி குடையவர். அவருடைய மாப்பிள்ளை சுப்பிரமணியன் அவர்கள் அங்கே காஞ்சிபுரத்திலே பணியாற்றிவிட்டு பிறகு அவர் வடநாட்டிற்கு ஸ்டேட் வங்கியினுடைய தணிக்கை அதிகாரியாக செல்கிறார். அங்கே சென்ற பிற்பாடு தினந்தோறும் அவருக்கு ஒரு பழக்கம் உண்டு. அதிகாலையில் எழுந்து தேவார இசையையும் மகா பெரிவா தொட்டு பக்தி பாடல்களையும் அதிகாலை 3 மணிக்கே திருச்சன்னதி முன்பாக காஞ்சிபுரத்தில் இருந்தபோது வந்து பாடுவது வழக்கம். அவர் தனக்காக மட்டுமன்றி தன்னுடைய உறவினர்கள் இந்த லோக க்ஷேமத்திற்காகவும் மகா பெரிவாளை தினந்தோறும் அதிகாலை 3 மணிக்கு வந்து அவருடைய திருச்சன்னதி முன்பாக மெதுவாக மகா பெரிவாளிடத்திலே அந்த பாடலை பாடுவது வழக்கம். அதனால் இந்த சுப்பிரமணியன் 1994க்கு பிறகு அவர் வடநாட்டிற்கு மாற்றம் செய்யப்படுகிறார். ஸ்டேட் வங்கியினுடைய தணிக்கை அதிகாரியாக வடநாட்டிற்கு சென்றவர் ஒவ்வொரு ஊரிலும் ஒரு 10 நாட்கள் 15 நாட்கள் இருந்து அந்த வங்கியினுடைய தணிக்கையெல்லாம் செய்கிற பழக்கத்தை மேற்கொண்டவர். ஆனால் ஒரு பெரிய ஆச்சாரமான குடும்பத்திலிருந்து வந்த அவர் வெளியிலே பொதுவாக சாப்பிடுவதில்லை. இருந்தாலும் தனக்குத்தானே சமைத்து கொள்வார். வேறு வழியில்லை என்றால் அங்கே இருக்கிற பக்தர்கள் கொண்டு வந்து தருகிற உணவை சமைத்து சாப்பிடுகிற அல்லது உணவை அருந்துகிற வழக்கம் உடையவர் சுப்பிரமணியன் அவர்கள். தினந்தோறும் இப்படியே ஒரு வாழ்க்கை போய்கொண்டே இருந்த பொழுது ஒரு நாள் அதிகாலை அவர் வழக்கம் போல தூங்கி கொண்டிருந்த பொழுது அதிகாலை கனவிலே ஒரு திடீரென்று ஒரு அதிசயமாக ஒரு கனவு அவருக்கு வருகிறது. அந்த கனவு என்ன என்று சொன்னால், மகா பெரிவா ஒரு நீண்ட பெட்டியில் படுத்திருப்பது போலவும் அங்கே அவர் மேலே கருப்பும் வெள்ளையுமாக ஏதோ ஒன்று தெரிவது போன்ற ஒரு கனவு அவருக்கு வருகிறது. அவர் அப்படியே உடனடியாக அப்படியே முழித்து பார்க்கிறார். ஆகா, மணி 3 மணி ஆகிவிட்டது என்று நினைத்து கொண்டு இதை சொல்வதற்காகத்தான் பெரியவா கனவிலே வந்தாரோ என்று நினைத்து கொண்டு தன்னுடைய வழக்கமான அந்த பணியினை தொடர ஆரம்பிக்கிறார். 3 மணிக்கெல்லாம் மகா பெரிவாவுடைய படத்திற்கு முன்பாக தேவாரம் சொல்வது, பக்தி இசையை பொழிவது என்று தன்னுடைய வழக்கமான பாணியை செய்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கு மாலை இரவு அவர் எல்லா வேலையும் முடித்துவிட்டு வீட்டிற்கு வருகிற பொழுது அங்கே அந்த டெல்லி தொலைக்காட்சியிலே டெல்லி நியூஸிலே ஒரு செய்தி ஒளிபரப்பப்படுகிறது. அது என்ன என்று சொன்னால், ஒரு மகா பெரிவா தொட்டு ஒரு செய்தி வருகிறது. அது ஹிந்தியில் வருவதனாலே அவருக்கு சரியாக தெரியவில்லை. கொஞ்ச நேரம் கழித்து தலைப்பு செய்தியாக வருகிறது. இதுபோல் காஞ்சி மாமுனிவர் மகா பெரிவா உமாச்சி தாத்தா அந்த சித்தி அடைந்து விட்டார் என்கிற செய்தியை பார்த்த உடனே இவருக்கு ஒன்றுமே ஓடவில்லை. என்ன செய்வது, அப்படியா என்று நினைத்து கொண்டு அப்படியே தன்னுடைய சென்னையில் இருக்கிற தன்னுடைய மகளுக்கு ஃபோன் செய்து இது உண்மைதானா, இது உறுதியா என்றெல்லாம் கேட்டுவிட்டு, ஆகா, நம்முடைய உலகத்தினுடைய குருவாக விளங்கிய காஞ்சி மாமுனிவர் நம்மை விட்டு போய்விட்டாரே, இன்றைக்கு இன்னும் அவரை நேரடியாக நம்மாலை பார்க்க முடியவில்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற அப்பொழுதுதான் அவருக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. அங்கே பொதுவாக பெரியவாளுடைய அந்த கடைசி காலகட்ட பணிக்கு சித்தி அடைந்தவுடனே அவருடைய பெட்டியிலை வைத்து அங்கே அவருடைய இடத்தை அந்த இறுதி கட்ட நிகழ்வு நடத்துகிற பொழுது அவருடைய உடம்பிலே மிளகையும் உப்பையும் போடுவார்களாம். இதுதான் அவருக்கு கனவாக காலையிலே மகா பெரிவா கனவிலே வந்து அந்த பெட்டியிலே படுத்திருப்பது போலவும் அந்த கருப்பாக தெரிந்தது மிளகு என்றும் வெள்ளையாக தெரிந்தது உப்பு என்றும் தன்னுடைய கனவிலே கருப்பு வெள்ளையாக தெரிந்தது என்பதை நினைத்து கொண்டு
ஆகா அந்த கனவிலையும் நம்ம அருள்பாலித்தார், இருந்தாலும் நம்மை விட்டு பெரியவா பிரிந்து விட்டாரே, இயற்கை எய்து விட்டாரே, சித்தி அடைந்து விட்டாரே என்கிற வருத்த உணர்வு சுப்பிரமணியனுக்கு அன்றைக்கு இருந்தது என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது பல பேருடைய கனவிலை ஆட்கொள்ளுகிற ஒரு மிகப்பெரிய சக்தியாக, உந்து சக்தியாக, பல பேருக்கு நல்லது செய்யும் நல்ல மகானாக மகா பெரிவார் என்றைக்கும் விளங்கினார் என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது அப்படிப்பட்ட மகான் இன்றைக்கு இல்லையே என்கிற வருத்த உணர்வு நமக்கு இருந்தாலும் அவர் காஞ்சிபுரம் மடத்திலே அந்த இடத்திலே அவர் இன்றைக்கும் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகளே சரணம்.